எனக்கு மட்டும்தான் இப்படி தோணுதா இல்ல உங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி தோணுதான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னன்னா காலையில எந்திரிச்ச உடனே போனை திறந்தா ஃபர்ஸ்ட் நம்ம பாக்குறது என்னன்னா ஒரு கொலை கொள்ளை ஒரு விபத்து இல்ல பெண்களுக்கு அகென்ஸ்டா நடக்கிற கொடூரமான விஷயங்களா இருக்கட்டும், குழந்தைங்களை வந்து பாலியல் தொல்லை பண்ணி மர்டர் பண்றது, இந்த மாதிரி செய்திகள் தான் நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த மாதிரி உங்களுக்கு எப்பயான தாட்ஸ் வந்திருக்கா? நமக்கு மட்டும் தான் இப்படி நடக்குதா இல்ல எல்லாருக்குமே இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ட்டு. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாழ்ற இந்த டிஜிட்டல் வேர்ல்டுல ரொம்ப சந்தோஷமான விஷயங்கள் வந்து நம்ம தேடி ஒவ்வொரு ஆப்பும் ஓபன் பண்ண கூட அது நம்மள வந்து பயங்கரமான செய்திகளுக்கு நடுவில் வந்து தள்ளி விடுறது. குற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரைம் இந்த நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே இப்பதான் அதிகமா நடக்குதா இல்ல இப்பதான் அதிகமா நமக்கு தெரியுதா? இதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான சயின்ஸ் இருக்கு. இதுக்கு என்னன்னா நெகட்டிவிட்டி பயாஸ் அப்படின்னு நேம். நம்ம ஹியூமன் பிரெயின் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விஷயங்களை விட நெகட்டிவான விஷயங்களுக்கு தான் வந்து அதிகமா வந்து உள்வாங்கிக்கும். சோசியல் மீடியா பொறுத்தவரை பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் செய்தி ஆகிறத விட ஒரு கொடூரமான செய்தி தான் அதிக லைக்ஸ் கிளிக்ஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு கொடுக்குது. நீங்க கவனிச்சிருப்பீங்க, ஒரு நியூஸை வந்து ஒரு நாளைக்கு 100 முறை திருப்பி திருப்பி நம்ம காட்டும் போது அது நம்மள வந்து பயத்துல வந்து உரைய வைக்குது. அதே சமயம் இது நம்ம வந்து ஒரு விதமான டீசென்சிடைசேஷன், அதாவது ஒரு உணர்வற்ற நிலைக்கு கொண்டு போயிடுது. அதாவது தினமும் இப்படி நம்ம பார்க்க ஒரு மரணமோ வன்முறையோ நடந்தா கூட இது சகஜமா நார்மலா நடக்கிறது தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அறியாம இந்த மாதிரி ஒரு புரிதலை வந்து நமக்குள்ள விதைச்சிடுது. இந்த குற்றங்கள் எல்லாம் நம்ம இந்தியாவில் மட்டுமா தான் நடக்குதுன்னு பார்த்தா இல்ல, உலகம் ஃபுல்லா தான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா போனை மூடி வைக்க சொல்லல, மாறாக நம்மளுடைய பார்வை, நம்ம வந்து பாக்குற அந்த பார்வையை வந்து நம்ம மாத்தணும். நியூஸ் வந்து பார்த்து பதறிட்டு இருக்கிறது பதிலா அது வந்து விழிப்புணர்வோட நம்ம வந்து செயல்படணும். உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வந்து நம்ம கற்றுக் கொடுக்கணும். இந்த சமூகத்துல வந்து நடக்கிற அநியாயங்களை கண்டு பயந்து நம்ம அமைதியாவே இருந்துட முடியாது இல்லையா? அந்த பயத்தை கடந்து ஒரு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது நம்ம ஒவ்வொருவனுடைய கடமை. மனிதாபிமானம் வந்து இன்னும் அழியல, அது செய்திகள்ல வந்து வராது, அது நம்ம செயல்கள்ல தான் வெளிப்படணும். இந்த சமுதாயத்தில் நடக்கிற அநியாயங்களை பார்த்து 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 போன் ஓபன் பண்ணாலே நம்ம வந்து கொலை கொள்ளை இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா பாக்குறோம். ஸோ நம்மளோட சப்கான்சியஸ் மைண்டுமே அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஆக்ட் ஆகுது, நெகட்டிவ் பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுது. ஸோ பாசிட்டிவான மைண்ட் செட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றது நம்மளுடைய கடமை. நம்ம தான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பாசிட்டிவா இருக்கணும், டெய்லி பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் நாட்டில் நடக்கிற முக்கியமான குற்றங்களையும் என்ன நடந்ததுங்கிற தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாதுகாப்பான சூழலை உருவாக்குறது நம்மளுடைய கடமை. ஸோ இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களையும் பாசிட்டிவான நிறைய தகவல்களையும் மிஸ்டர் ரிலேட்டடா இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தீப்தி எக்ஸ்ப்ளோரர் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.